finished. Finished. ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஓகே. எப்போ 2 வாரம் ஆச்சு நீங்க பேசி? ஆமா இந்த மாதிரி ஆலங்குளம் பகுதியில இருந்து பேசுறேன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப சோர்வா, சாப்பிட முடியாம ரொம்ப பலவீனமா இருந்தது. கர்த்தர் அற்புதமான சுகத்தை தந்து நல்லா பலத்தை தந்திருக்கிறார். அதனால நீங்க சகரியா 2:10 சிஎன்குமார்த்தியே நிக்க பாடு இதோ நான் நடுவில் வாசம் பண்ணிட்டு இந்த வசனத்தை வச்சு எனக்கு ஜெபம் பண்ணி அந்த நேரமே எனக்கு சாப்பிடவும் என் கர்த்தர் என்ன பலவீனத்திலிருந்து கர்த்தர் என்ன பலப்படுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஜெயிச்சதுதானே ஊழியத்துக்காக தினமும் நான் கால வேலையில ஜெயிக்கேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பொருட்களுக்கோ மக்களுக்கோ அடிமைப்பட்டவர்களாய் அவைகளை சார்ந்து வாழும்போது பிசாசினுடைய வேலை எளிதாகி விடுகிறது. நாம் எவைகளை நம்பி இருக்கிறோமோ அவைகளை பயன்படுத்தியே அவன் நம்மை எளிதில் வேதனைப்படுத்தி விடுவான். ஆகவே நம்முடைய கண்கள் உலக பொருட்கள் மேல் அல்ல, இயேசுவின் மேலேயே நோக்கமாய் இருக்க வேண்டும். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதைத்தான் பவுலும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பவுலை போலவே நீங்களும் நானும் உலகத்திற்கு மரித்தவர்களாகவும் உலகம் நமக்கு மரித்ததாகவும் ஜீவிக்க வேண்டுமா? நமக்கு உதவி தேவைப்படும் சமயத்தில் நம்முடைய கண்கள் ஒத்தாசைக்காக உயிரற்ற இந்த உலகத்தை அல்ல, ஜீவனோடு இருக்கிற கிறிஸ்து இயேசுவை தான் நோக்கி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய ஊழிய அனுபவத்தில் இருந்து அவர் சொல்லும்போது, ஒரு முறை என்னுடைய கூட்டம் ஒன்றின் முடிவில் நான் ஜெபிக்க வந்தவர்களின் தலையில் கை வைத்து ஜெபித்து கொண்டிருந்த போது அங்கே தரையிலே சுருண்டு படுத்துக்கொண்டு, அம்மா எனக்கு நீங்கள் வேண்டும், அப்பா நீங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரு பெண் சத்தமாய் கத்தி கொண்டிருந்ததை பார்த்தேன். அந்த பெண்ணுக்கு ஏறக்குறைய என்னுடைய வயதுதான் இருக்கும். அவளை பார்த்தவுடன் நான், இவள் மனநலம் பாதிக்கப்பட்டவள் போல இருக்கிறதே, இவளுக்கு உதவ என்னால் என்ன செய்ய முடியும்? எனக்கு மனநல மருத்துவம் பற்றி எதுவுமே தெரியாதே என்று உள்ளத்தில் யோசித்தேன். அந்த சமயத்தில் அவள், அம்மா அப்பாவை அப்படி செய்ய விடாதீர்கள், அம்மா அப்பாவை அப்படி செய்ய விடாதீர்கள் என்று சொல்லி கத்த ஆரம்பித்தாள். இதை கேட்டவுடன் எனக்கு அதன் பின்னணி தெளிவாய் புரிந்துவிட்டது. இந்த பெண் தன்னுடைய இளம் வயதில் தன்னுடைய சொந்த தகப்பனால் பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்கிறாள் என்று. நடந்த அந்த அநியாயத்தை அவளுடைய தாய் அறிந்திருந்தும் அதை தடுக்க அவர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த பெற்றோர் அவளை இப்போது கைவிட்டு விட்டனர். இந்த அனுபவங்களினால் ஏற்பட்ட வடு இப்பொழுது அவளை வாட்டுகிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அம்மா எனக்கு நீங்கள் வேண்டும், அப்பா எனக்கு நீங்கள் வேண்டும் என்று சொல்லி அவள் அங்கு அழுது புலம்பிக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, அதற்கு மேல் என்னால் அதை கேட்டு தாங்க முடியவில்லை. நான் நேராக அவளிடம் போய், உனக்கு உன்னுடைய அம்மாவும் தேவையில்லை, அப்பாவும் தேவையில்லை, தேவையானது எதுவோ அது உனக்கு இருக்கிறது. உனக்கு தேவையானது இயேசுதான்.
தேவையான அவர் உனக்கு இருக்கும்போது கிடைக்க வாய்ப்பே இல்லாத ஒன்றை நினைத்து ஏங்குவதால் உனக்கு எந்த பயனும் இல்லை. இல்லாததை நினைத்து ஏங்குவதை நிறுத்திவிட்டு உனக்கு இருப்பதை உறுதியாய் பிடித்துக்கொள் என்று சொல்லி ஆலோசனை சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த உண்மையை அவளுக்கு புரிய வைக்கும் வரையில் நான் இதையே திரும்ப திரும்ப அவளுக்கு சொன்னேன். அந்த உண்மையை அவள் உணர்ந்து கொண்டவுடன், ஆம், உண்மைதான், எனக்கு என் அப்பாவோ அம்மாவோ தேவையில்லை, எனக்கு தேவையானவர் இயேசுதான், நான் அவரை பெற்றிருக்கிறேன், எனக்கு அது போதும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அவளுக்கு சில ஆலோசனை கொடுத்துவிட்டு நான் மற்றவர்களை கவனிக்க போய்விட்டு சற்று நேரம் கழித்து திரும்பி வந்தேன். இதோ அவள் முழு கட்டுப்பாட்டுக்குள் வந்தவளாக அமைதியாக அமர்ந்திருப்பதை என்னால் காண முடிந்தது. பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட மனுஷரோ ஏதாவது ஒரு பொருளோ நமக்கு கட்டாயம் தேவை என்று சொல்லி அவைகளை நாடி நாம் வாழ்கிற வரையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு நாளும் திருப்தியடைய போவதில்லை என்பது உறுதி. இந்த பெண்ணுக்கு அவளுடைய பெற்றோரின் அரவணைப்பு இருந்திருந்தால் எவ்வளவு நன்றா இருந்திருக்குமோ, அதுபோல நீங்கள் விரும்பும் மனுஷரோ பொருளோ இருந்தால் உங்களுக்கும் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு இருந்தால்தான் நம்மால் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. பிரியமானவர்களே, அத்தியாவசியமானது தேவன் ஒருவர்தான். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தேவை. மிக முக்கியமாக நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரையே முதலாவது நாம் விரும்ப வேண்டும். அவர் மட்டும்தான் நம்மை திருப்திப்படுத்த முடியும். ஆகவே நாம் மனுஷரையோ பொருட்களையோ சார்ந்து வாழாமல் தேவன் மாத்திரமே எனது சொந்தம், அவர்தான் என் பரிகாரியாகிய கர்த்தர், என் தகப்பன், என் தாய் என்று முதலாவது அவருக்கு நாம் கனத்தை செலுத்தி அவரை சார்ந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் நம்முடைய வழிகளிலே நாம் நடக்கிற பொழுது நிச்சயமாகவே நாம் வெற்றியை காண முடியும். பிரியமானவர்களே, தேவன் மாத்திரமே எனக்கு, நான் அவரையே சார்ந்து வாழ்வேன் என்று நாம் பரிசுத்த ஆவியானவரிடத்துல அதை கற்றுக் கொடுக்கும்படி நாம் கேட்கிற பொழுது தேவ ஆவியானவர் அதை கற்றுக் கொடுக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் இருக்கும் இடம், உங்கள் குடும்பத்தில் அந்த சமாதானத்தையும் அவர் தருவார். நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கண்ணீர், உங்கள் புலம்பல் எல்லாவற்றையும் ஆனந்த களிப்பாய் அவர் மாற்றுவார். நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்காகவே நாம் செய்த அக்கிரமங்கள், பாவங்களும், குற்றங்களையும் மன்னித்து தன் மார்பிலே போட்டுக்கொள்ள ஓடோடி வந்த அந்த உன்னதராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு முதலாவது தேவை. பிரியமானவர்களே, அவரை முதலாவது வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் ஜெயம் உண்டாகும். உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. உங்கள் வாழ்க்கை யாரும் கெடுக்க முடியாது. நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவர் உங்களை வாழ வைப்பார். அவர் உங்களுக்கு மறுரூபத்தை கொடுப்பார். அவர் உங்களை மறுபடியும் கட்டுவார். புதிய ஜீவனை தருவார். புது வாழ்க்கையை உண்டாக்குவார். உங்கள் வழிகளை செவ்வாய்ப்படுத்தி தருவார். அவர் உங்கள் பாதைகளுக்கெல்லாம் அவர் தீபமாய் இருப்பார். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்ற இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். தேவையானது ஒன்றே. நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டது போல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நல்ல பங்காகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகரை தெரிந்து கொள்ளுங்கள். அவரே நம்மை விடுவித்து பாதுகாத்து கடைசி வரைக்கும் நம்மை நடத்தும் உன்னதமான ஒரு தேவன். அந்த பரம கானானை நாம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரலோக தேவன் நீரப்பா, உயர்ந்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகா பெரியவர் அப்பா, நீர் சர்வ வல்லவர், எங்கள் தேவனாகிய கர்த்தர், மேல வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் அப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளதப்பா.
ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் இயேசுவே, இந்த காலை வேளையிலும் கூட எங்கள் மேல் உம்முடைய கரத்தை வையும். உம்முடைய தொடுதலை நாங்கள் ஒவ்வொருவரும் உணரட்டும் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். இசப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் தாயின் கருவில் முன்குறிக்கிறீர். அவர்களை அழைக்கிறீர். அவர்களை நீதிமானாய் மாற்றுகிறீர். அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். வேதம் சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறாராம். எவர்களை அழைத்தாரோ அவர்களை அவரே நீதிமான்களை மாற்றுகிறார். எவர்களை நீதிமான்களாய் மாற்றினாரோ அவர்களை அவரே மகிமையும் படுத்துகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாகவே அவருடைய கரம் இதை கேட்கும் உங்கள் ஒவ்வொரு மேலும் அமரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் இந்த ஜெபத்தில் அமர்ந்திருக்கிற உன்னதமான என் தேவனுடைய பிள்ளைகளை, மகத்துவமுள்ள கரம், என் கிறிஸ்துவின் கட்டி அணைக்கும் கரம் உங்கள் மேல் வந்து அமரட்டும். தேங்க்யூ ஜீசஸ். எப்படிப்பட்ட நெருக்கங்கள், போராட்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள் வந்தாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவரையே நோக்கி பார்க்கிற பொழுது நிச்சயமாய் அவர் விடுவிப்பாராம். பவுல் சொல்லுகிறான், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி எங்களுக்கு நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். நிச்சயமாக நம்மை வெற்றி சிறக்க பண்ணினவர் நம் ஆண்டவராகிய இயேசு. இந்த காலை வேளையிலும் அந்த உன்னதரை நோக்கி பாருங்கள். அவரையே முதலாவது கொண்டு வாருங்கள். அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, உன் துக்கம் மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் புலம்பலை என் ஆண்டவர் மாற்றுவார். தீமையை கண்ட நீ இனி சந்தோஷத்தை அனுபவிப்பாய். தேங்க்யூ ஜீசஸ். அவர் மேல் உண்மையாய் நம்பிக்கையாயிருங்கள். அவரை நம்முடைய தகப்பனாய் பாருங்கள், நம்முடைய தாயாக பாருங்கள். தேங்க்யூ ஜீசஸ். அவரிடத்தில் வருகிற பொழுது ஒரு உண்மையான அன்பு கூறுதல் நம்மிடத்தில் காணப்படுகிற பொழுது நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக நாம் மாறி விடுவோமா? இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமைக்காகவும். நிச்சயமாகவே தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலை வேளையிலும் அப்பா, ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய கரம் வந்து அமரட்டும். அப்பா பிதாவே, உங்க கிருபை எங்களை நித்தமும் தாங்கும். அப்பா, நித்தமும் தாங்கும் அந்த புதிய கிருபையினால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் என் கர்த்தருடைய கரம் வந்து அமரட்டும். சோர்ந்து போகிறவர்களுக்கு நீர் பலத்தையும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணும் என் ஆண்டவர். அப்பா நீங்க ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி சொல்லி பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்து இருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். மகிமை இந்த காலை வேளையிலே என் மேல் ஊற்றப்படட்டும் என்று சொல்லுங்கள். என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரம் இறங்கணும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் விடுவிக்கணும். கண்ணீர் மாறணும், புலம்பல்கள் மாறட்டும். ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளுவதில்லையாம், ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. உம்மிடத்தில் வருகிற யாவருக்கும் நீர் ஆறுதலும் அடைக்கலத்தையும் கொடுக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆகவே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் நமக்கு மீட்பு, விடுதலை. இந்த காலை வேளையிலும் என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும். தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பணும். அப்பா,
இந்த ஜெபம் எங்கெல்லாம் போகுமோ அங்கெல்லாம் விடுதலை உண்டாகட்டும். யாரெல்லாம் கேட்கிறார்களோ அங்கெல்லாம் என் கர்த்தருடைய கரம் இறங்கட்டுமோ. அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும் சுவாமி. உயர்ந்தவரே, பிசாசுகள் விலகி போகணும். அசுத்த கிரியைகள், அருவருப்பான ஆவிகள் பிள்ளைகளை விட்டு விலகணும். இந்த கடைசி நாட்களில் இறங்கி இருக்கிற விபச்சார ஆவிகள் எல்லாம் விலகணும். அமராஜா ஏசப்பா, ஹல்லேலூயா. ஆகவேதான் பவுல் எழுதுகிறார் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே அவர்கள் வீணரானார்களாம். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானி என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையான அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்களாம். கர்த்தர் என்ன செய்தார்? இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்களாம். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று பவுல் எழுதுகிறார். இது நிமித்தம்தான் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தாராம். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவத்துக்கு விரோதமாக அனுபவமாக அவர்கள் மாற்றினார்களாம். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோட ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்துக்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அவர்கள் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. நிச்சயமாகவே நாம் அப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமான, தேவன் வெறுக்கும் பாவங்களுக்குள் நாம் சிக்கிக்கொள்ளக் கூடாது. நம்முடைய பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளக் கூடாது. இந்த கடைசி நாட்களில் பொல்லாத பிசாசானவன் தன் தந்திரங்களை அவன் துரிதமாய் செயல்படுத்துகிறான். வாலிப பிள்ளைகளை சிக்க வைக்கிறான். அருவருப்பான இச்சைகளுக்கு, அருவருப்பான காரியங்களுக்கு, தங்கள் மாம்சத்தை கெடுக்கும்படி, அதை குறித்த உணர்வில்லாதபடி, அதை ஒரு பாவமாக எண்ணாதபடி அவன் பிள்ளைகளை கெடுத்து தேவ சமூகத்திலே அவர்களை அருவருப்பாக காட்டி தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவன் செய்யும் இந்த தந்திரத்தை இந்த நாளிலே நாம் புரிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, எசப்பா, இந்த காலை வேளையிலும் கூட ராஜா, இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய கரம் இறங்கட்டும். இப்பொழுது ஒரு தெய்வீக வல்லமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, எல்லா துஷ்ட கிரியைகளிலும் இருந்தும் பொல்லாப்பிலிருந்தும் பிள்ளைகளை விலக்கி நீர் பாதுகாக்கணும். வாலிப பிள்ளைகளை நீர் பாதுகாக்கணும் சுவாமி. எல்லா அருவருப்புக்கும், இந்த உலகத்தில் உண்டாகிற இச்சையினாலே உடைய பிள்ளைகள் அப்பா கரைவிடாதபடிக்கு என் தேவன் பரிசுத்தம் உள்ள ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ பிள்ளைகளின் இருதயத்தை நீர் ஆளுகை செய்கிறார்கள். என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே ஒவ்வொரு மேலும் என் கர்த்தருடைய கரம் வந்து இறங்கட்டும். அப்பா அமராஜா, உலகத்தில் இருக்கிறவனிலும் நாங்கள் ஆராதிக்கிற இந்த தேவன் எங்களுக்குள் இருக்கிறபடினால் நாங்கள் விசேஷித்தவர்கள். இந்த சத்துருவை நாங்கள் துரத்துவோம். எங்களுக்கு என் தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேர் பற்றுதலாயிருப்பதே நலமாம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பேரில் பற்றுதலாயிருப்பதுதான் நலம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், ஆனால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்து இருக்கிறது. இந்த காலை வேளையில் கர்த்தரின் வலதுகரம் இந்த காலை வேளையிலே அது உங்களுக்கென்று பராக்கிரமம் செய்யும். நான் நம்புகிறேன். அவருக்கென்று சாட்சியாய் நாம் நிற்க வேண்டியது அவசியம். பக்தன் சொல்லுகிறான், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த வேளையிலும் அப்பா, மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பணும். என்னோடு இணைந்து ஜெபித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த வேளையில தானே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தில் தானே என் தேவனுடைய கரம் வெளிப்படட்டும். அப்பா, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிறதினால் தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசப்பா, உங்க மகிமை உடைய வல்லம் இந்த காலை வேளையில ஊற்றுவது படுவதற்காக நன்றி. பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். வியாதிகள் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும்.
எஸ் டாடி. பலவீனங்கள் நீங்கி போகட்டும். இது நிமித்தமாக வந்திருக்கிற பயம் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் அப்பா. பக்தன் சொல்லுகிறது போல, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். எஸ் அப்பா, எங்களுடைய கண்ணீரை துருத்தியில் பிடித்து வைத்திருக்கும் என் ஆண்டவர், எங்கள் வேதனைகளை நீர் நன்கு அறிவீரப்பா. மனுஷர்கள் அறிவதில்லை, ஆனால் எங்கள் இருதயத்தின் பாரங்களையும் கசப்புகளையும் வேதனையும் அறிந்த ஒருவர் நீர் உண்டு. இந்த காலை வேளையிலும் கூட ஐயோ என்னால் வெளியில சொல்ல முடியவில்லை, என் குடும்ப சூழ்நிலைகளை வெளியே சொல்ல முடியாது, அவ்வளவு ஒரு அசிங்கமாக இருக்கிறது, என் குடும்பத்தில் பிரச்சனைகள் அவ்வளவா எழும்பி நிற்கிறது, என் கணவன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லையே, இதனை யாரிடத்தில் போய் சொல்ல, இந்த அசிங்கத்தை யாரிடத்தில் போய் சொல்ல என்று சொல்லி கண்ணீரோடும் புலம்பலோடும் நிற்கிற சகோதரனே, என் கிறிஸ்து இயேசு இந்த நேரத்தில் உன்னோடு கூட பேசுகிறார். அன்பு சகோதரி, உன்னோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. சகலவற்றையும் அறிந்திருக்கிறவர், அவருக்கு இருளும் சரி வெளிச்சமும் சரி. இந்த காலை வேளையில என் கிறிஸ்து இயேசு உன் கண்ணீரை துடைப்பார், உன் சூழ்நிலைகளை மாற்றுவார், இருதயம் நொறுங்குண்ட உன்னை விடுவிப்பார். நிச்சயமாகவே உனக்கு என் ஆண்டவர் விடுதலை கட்டளையிடுவார். உன் துக்கத்தை மாற்றுவார், உன் புலம்பலை மாற்றுவார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் நீர் பிடித்து வைத்திருக்கிறீர், அவைகள் உம்முடைய கணக்கில் இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். சொல்லி பாருங்க, ஆண்டவரே இயேசப்பா, உண்மையே நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த பொல்லாத உலகத்திலிருந்து என் தேவனுடைய பிள்ளைகளை விசேஷித்த விதமாய் நடத்துவீராக. இந்த நேரத்திலும் பலவீனர்களுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக நான் செபிக்கிறேன். அற்புத சுகமளிக்கும் வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். சிலுவையிலிருந்து உண்டாகிற அந்த வல்லமை, வெற்றி, ஜெயம் இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. தொடட்டும், தொட்டு சுகமாக்கும் என் ஆண்டவர் அப்பா. உம்முடைய கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையிலே அற்புத சுகம் உண்டாகட்டும். பிளட் பிரஷர் நார்மல் ஆகட்டும், டயபெட்டிஸ் நார்மல் ஆகட்டும், பிளட் கேன்சர் சுகமாகட்டும். ஹல்லேலூயா. முடவன் எழுந்து நடக்கட்டும், பலவீனன் பலவனாக மாறட்டும். இயேசப்பா, இருதயம் சீராய் துடிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சரீர வலிகள் எல்லாம் இப்பொழுது மறைந்து போகட்டும். பொல்லாங்க நெய்யும் அத்தனை அக்கினி அஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய் என் கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரையே நோக்கி பார்க்கிற இந்த நேரத்தில் என் தேவன் துரிதமா இறங்கி நீர்க்கிரியை செய்வீராக ராஜா. எல்லா பொல்லாப்பிலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக்கும். பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். சபிக்கப்பட்ட ஆவிகள், சத்துருவின் கிரியைகள், மரண போராட்டத்தை கொடுக்கிற எந்த ஆவிகளும் பிள்ளைகளிட்டு விலைக்கு போகட்டும். வலுசற்பத்தின் கிரியைகள் அத்தனையும் வெளியேறணும் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து சிந்தையை கெடுத்து வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிற பொல்லாத பிசாசுகள் ராஜா, உம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு என் தேவனுடைய தயவு வெளிப்படட்டும். ஒவ்வொருவரையும் என் ஆண்டோடைய கரத்தில் தருகிறேன் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். என் தேவனாகிய கர்த்தர் என் அதிசயத்தை செய்வீராக. இப்பொழுதே அப்பா, உம்முடைய தழும்புகளால் உம்முடைய பிள்ளைகளை நீர் சுகமாக்குறேன். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறட்டும், ஜெயமுள்ள நாளாக மாறட்டும், விடுதலை பெற்றுக்கொள்ளும் நாளாக மாறட்டும். இயேசுவே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த ஜெபத்தில் இணைகிற, தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகா மேன்மையை என் ஆண்டவர் கட்ட விழிப்பீராக. கிருபையும் சமாதானம் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக பாதுகாக்கும் என் கிறிஸ்துவின் கரம், உம்முடைய கேடகம் இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. விடுதலை குடும்பங்களில் உண்டாகட்டும். ஜெபத்தை கேட்கிற பொழுதே மகிமை வெளிப்படட்டும். ஆசீர்வதியும். இந்த காலை வேளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வேளையாக மாறட்டும். பலப்படுத்தும். உன்னதமானவரை உடைய கரங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடைய ஐக்கியம் எப்பொழுதும் இதை கேட்கிற ஒவ்வொரு கூட இருப்பதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
God bless you. இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில்